மீண்டும் இணைகிறோம். நான் உங்கள் ஆட்சி. இன்னைக்கு வானத்தில் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு தான் இந்த சந்திர கிரகணம். இந்த சந்திர கிரகணம் இன்னைக்கு இந்தியாவில்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:19 மாலை 6:47 வரைக்கும் இந்தியாவில் தெரியுது. இந்த சந்திர கிரகணம் கேதுவோட சந்திரன் இணைகிறதுனால சந்திர கிரகணம் நடக்கிறதாக ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லுது. நம்மளுடைய வானியல் சாஸ்திரங்களும் சந்திர கிரகணத்தை மன ரீதியான பதட்டத்தையும் குழப்பங்களையும் ஒரு பயத்தையும் கொடுக்கும்னு சொல்லுது. பொதுவாகவே கிரகண தோஷங்கள் வரும்போது அந்த நம்மளுடைய மனித குலத்தில் கொஞ்சம் ஜீரண சக்திகள் குறையும் சொல்லுவாங்க. அதனால தான் கிரகண நேரங்களில் உணவுகளை சாப்பிட்றத தவிர்த்துக்குங்கன்னு சொல்லுவாங்க. கிரகணங்களுக்கு முன்னாடியே ஒரு 3 மணிக்கு முன்னாடியே நம்ம எல்லாரும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது பெட்டர். 6:45 மேலே 6:47 பிறகு தான் கிரகணம் முடியுது. அதற்கு பிறகு மஞ்சத்தூளும் கொஞ்சம் கல் உப்பு கலந்த தண்ணியில் குளிச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு சென்று வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப நல்லது. தயிர் கலந்த உணவுகளை தானம் செய்யும் போதும் கண்டிப்பாக நல்ல பலன்கள் நடக்கும்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த கிரகணங்கள் சந்திர கிரகணம், ஆனால் இந்த சந்திர கிரகணம் சிம்ம ராசி பூர நட்சத்திரங்கள் நடக்கிறதுனால பூர நட்சத்திரம் மகம், உத்திரம், உத்திராடம், பரணி, பூராடம், கார்த்திகை இந்த நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் கிரகண தோஷங்கள் கடுமையாக இருக்கிறதுனால இவங்கெல்லாம் தியானம் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லுது. நம்மளுடைய சயின்டிஃபிக்காகவும் இந்த கிரகணங்களில் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்திகள் குறையிறதாகவும் சொல்லப்படுறதுனால கண்டிப்பாக நம்ம இந்த கிரகணங்களில் கொஞ்சம் உணவுகளை சாப்பிட்றத தவிர்த்துக்கிட்டாலே போதும். மற்றபடி கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க, இறை நம்பிக்கை உள்ளவங்க தியானம் பண்ணுங்க, கடவுளை போய் வழிபடுங்க. சரியா? அந்த நம்பிக்கை இல்லாதவங்க அவங்க பொதுவாக உணவுகளை கொஞ்சம் பிஃபோரா சாப்பிட்டுட்டு கிரகணம் மருத்துவமனைக்கு சுற்றுலா சென்று வாருங்கள். நீங்கள் எவ்வளவு உன்னதமான வாழ்க்கை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.